கனடாவில் தமிழ் இனப்படுகொலை நினைவு சின்னம் அமைக்கப்பட்ட சம்பவம் அனைவரும் அறிந்திருக்கிறீர்கள். அதன் தொடர்ச்சியாக ராஜபக்ச குடும்பம், முக்கியமாக முன்னாள் அமைச்சர் நாமல் ராஜபக்ச அவர்கள் கொதித்தெழுந்தார். அவருக்கு அரசியல் செய்வதற்கு தற்பொழுது ஒரு விடயமும் இல்லாத நிலையில் ஒரு விடயம் கிடைத்திருக்கின்றதை நினைத்து அவரும் சந்தோஷமாக அறிக்கைகளை விட்டுக் கொண்டிருக்கின்றார். அதை தவிர இலங்கை அரசாங்கமும் கனடிய உயர்ஸ்தானிகரை அழைத்து அது தொடர்பாக தனது கவலையை பதிவு செய்ததுடன் இது ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என்கின்ற வகையிலே கூறியிருக்கின்றது. அது தவிர முக்கியமானதாக ஒரு விடயம் நடந்தது. அதாவது தமிழ் சினிமாவின் பின்னணி பாடகியாக இருக்கின்ற சின்மயி அவர்கள் ஒரு ஆழமான கருத்தை நக்கலாக பதிவு செய்திருக்கின்றார். நாமல் ராஜபக்சவின் தலையில் ஒரு குட்டோண்டு குட்டி ஓரமாக விளையாடுங்கள் என்பது போல அந்த கருத்து அமைந்திருக்கின்றது. அதை தவிர அலி சப்ரிக்கு இவ்வாறு ஒரு நினைவு சின்னம் அங்கு அமைக்கப்பட்டது வருத்தம் அளிக்கின்றதாம். அவருக்கு ஏன் இதில் வருத்தம் இருக்கின்றது என்பது கூட தெரியவில்லை. எனவே இவை தொடர்பாகத்தான் இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். கனடாவின் பிரம்டன் நகரில் தமிழ் இனப்படுகொலை நினைவு சின்னம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த சில நாட்களாக தொடர்ந்து இது தொடர்பாகத்தான் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. பிரம்டன் நகர மேயர் இதிலே திட்டவட்டமாக இருக்கின்றார். தமிழ்நாடு யுத்தத்தின் போது தமிழர்களுக்கு எதிராக இனப்படுகொலை மேற்கொள்ளப்பட்டது, இனப்படுகொலையை இலங்கை அரசாங்கம் நிகழ்த்தி இருக்கிறது என்பதில் அவர் தெளிவாக இருக்கின்றார். அதை தவிர பலருக்கு இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது இலங்கையில் இருக்கின்ற தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முக்கியமாக தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு கொடுக்கின்ற பதிலை விட பிரம்டன் நகர மேயர் அவ்வளவு தெளிவான பதில்களை கொடுத்துக் கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது. அந்த வகையில் இந்த நினைவு தொடர்பாக கருத்து தெரிவிக்கின்ற போது எப்போதுமே இலங்கை அரசாங்கம் இனப்படுகொலையில் ஈடுபட்டதற்கான எந்தவித ஆதாரமும் இல்லை, இது மக்களை குழப்புகின்ற ஒரு செயற்பாடு, இது திட்டமிட்டு இலங்கை அரசாங்கத்திற்கு அவதூறு பரப்புகின்ற செயற்பாடு என்கின்ற அடிப்படையிலும், அதேவேளை அரசாங்கம் இது தொடர்பாக கனடாவை கண்டிக்க வேண்டும், கனடா உயர்ஸ்தானிகரை அழைத்து கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச அவர்கள் வலியுறுத்தியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக இந்த விவகாரம் பெரிய அளவில் பேசப்பட்டுக் கொண்டிருந்தது. இந்நிலையில்தான் இலங்கையின் வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சு இது தொடர்பாக ஒரு அறிக்கையினை வெளியிட்டிருந்தது. இது ஒரு ஆதாரபூர்வமற்ற ஒரு குற்றச்சாட்டு, இனப்படுகொலை நடந்ததாக எங்குமே எந்தவித ஆதாரமும் இல்லை. எனவே இவ்வாறான சூழ்நிலை இப்படி ஒரு நினைவு சின்னத்தை அங்கு அமைப்பது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது இலங்கை கனடா உறவுக்கு அவ்வளவு நல்லதல்ல. அதை தவிர புலிகள் அமைப்பை கனடா தடை செய்திருந்தது, அதனை மீண்டும் உறுதிப்படுத்தியிருந்தது. இவ்வாறான சூழ்நிலையில் இப்படி ஒரு நினைவு சின்னம் அமைப்பதை ஏற்க முடியாது. கனடா மத்திய அரசு தொடர்பாக சரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இலங்கை அரசாங்கம் சார்பாக வலியுறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து தொடர்பாக பல்வேறுபட்ட ராஜதந்திர நடவடிக்கையினை இலங்கை அரசாங்கம் எடுத்து வருகின்றது. இந்த நிலையில் கனடாவில் இவ்வாறு ஒரு நினைவு சின்னம் அமைக்கப்பட்டமை வருத்தம் அளிப்பதாக முன்னாள் வெளிவிவகார அமைச்சரான அலி சப்ரி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அவர் முஸ்லிம்களுக்கும் விசுவாசமானவராக இல்லை, சரியான விடயத்தை கதைக்கக்கூடியவராகவும் இல்லை, ஆனால் ஏதோ ஒரு விடயத்தை அவர் சொல்லிக் கொண்டிருப்பார், இது அவருக்கு சம்பந்தம் இல்லாத விடயம் என்றும் பலர் கருத்துக்களை கூறி வருகின்றார்கள். சரி, அவரை விடுவோம். இந்நிலையில் இந்த கண்டனங்களை நாமல் ராஜபக்ச எக்ஸலத்தில் பதிவு செய்திருந்த நிலையிலே அதற்கு பிரம்டன் நகர் மேயர் பதிலடி கொடுத்திருக்கிறார். அதாவது நாங்கள் நினைவு தூவி அமைத்ததை ராஜபக்ச குடும்பம் எதிர்க்கின்றது என்று சொன்னால் நாங்கள் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் அர்த்தம். எனவே நீங்கள் சர்வதேச விசாரணைக்கு தயாரா அப்படின்னு சொன்னால் சர்வதேச விசாரணைக்கு வழிவகுக்க வேண்டும் என்பது போல அவர் ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார். ஆகவே செருப்பால் அளித்தது போல அவர் ஒரு கருத்தை இதிலே பதிவு செய்திருந்தார். அதுவே இலங்கையில் இனப்படுகொலை நடக்கவில்லை என்று கூறுபவர்கள் கனடாவை விட்டு வெளியேறலாம் என்றும் பிரம்டன் நகர் மேயர் கூறியதாக இங்கே செய்திகள் வெளிவந்து கொண்டன. ஆகவே தமிழர்களுக்கு சார்பாக நின்று சட்டப்படி சம்பவம் செய்து கொண்டிருக்கின்றார் பிரம்டன் நகர் மேயர். அந்த அளவுக்கு இறங்கி அடித்துக் கொண்டிருக்கின்றார். தமிழரசு கட்சி கதைக்காத விடயங்களை, தமிழரசு கட்சி செய்யாத விடயங்களை, தமிழரசு கட்சி செய்யவே செய்யாது என்கின்ற விடயத்தை அவர் அசால்ட்டாக செய்து கொண்டிருக்கின்றார். தமிழர்களுக்காக ஆதரவாக அவர் நிற்கின்றார். அதனை அவரது கருத்துக்கள் பிரதிபலிக்கின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக அடுத்தடுத்து பல அறிக்கைகள் வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலங்கை அரசாங்கம் தொடர்ந்து எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகின்றது. அந்த நினைவு சின்னத்தை அகற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைக்கப்பட்டு வருகின்றது. இதனால் கனடா இலங்கை உறவுக்குள் விரிசல் ஏற்படும் என்று கூறப்படுகின்றது. இவ்வாறு பல விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே இலங்கை அரசாங்கம் கனடாவை கட்டுப்படுத்துவதற்கு எந்தவித சக்தியும் இல்லாத ஒரு அரசாங்கம். ஆகவே இலங்கையால் எதுவுமே செய்ய முடியாது, நீ கோவித்தால் கோவித்துக் கொண்டு போய் இருக்க வேண்டியதான் என்பதுதான் கனடாவின் நிலைப்பாடாக தற்போது வரை இருக்கின்றது என்பதை அவதானிக்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது. எனவே இவ்வாறெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற போதுதான் திடீரென்று சின்மயி நாமல் ராஜபக்சவின் எக்ஸெல் பதிவை பகிர்ந்து முழு பூசணிக்காயை ஒரு பருக்கை சோறுக்குள் பதுக்குவது போல அல்லது அதற்குள் அதனை மறைப்பது போல இருக்கின்றது இந்த கருத்து என்கின்ற அடிப்படையிலே அவர் ஒரு பதிவை மேற்கொண்டிருக்கின்றார். இது தற்பொழுது பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது.
அதாவது சின்மயி அவர்கள் பார்த்திருக்கன்னு சொன்னால் அவர் ஒரு தமிழ் சினிமாவின் பிரபலமான பின்னணி பாடகி, திறமையான பின்னணி பாடகி. அவர் இவ்வாறு இறங்கி ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கின்றார். ஆகவே நீங்கள் போய் ஓரமாக விளையாடுங்கள், நடந்தது இனப்படுகொலைதான் என்பது போல அவர் கூறியிருக்கின்றார். ஆகையால் இந்த கருத்தும் தற்பொழுது வரவேற்பை பெற்றிருக்கின்றது. இவற்றையெல்லாம் கலந்து கனடாவிலே தமிழ் இளைஞர்கள் குழுவாக இணைந்து எந்தவித அமைப்புகளையுமே சாராமல், அதாவது தமிழ் அமைப்புகளின் பெயர்களை வைத்துக் கொண்டு நிதி வசூலிப்பது அப்படியான வேலையெல்லாம் இல்லாமல் தமிழ் இளைஞர் அமைப்பு தானாக ஒன்று கூடி கனடாவிற்குள் என்னென்ன விடயங்களை செய்ய முடியுமோ, தமிழர்களுக்கு சாதகமாக சூழலை எவ்வாறு மாற்ற முடியுமோ அவ்வாறு நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள்தான் இந்த விடயத்தையும் அடிப்படையிலே பின்புறத்திலிருந்து செய்திருக்கிறார்கள். முகம் காட்டாமல், அமைப்பென்று பதிவு செய்யாமல் பல நகர்வுகளை அவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள். ஆகையால் அவர்களுக்கு இங்கிருந்து பாராட்டுக்கள் குவிந்து கொண்டிருக்கின்றன. இதனை தவிர்த்து இனப்படுகொலைக்கான சாட்சியங்கள் இருக்கின்றதா, கனடாவிடம் இருக்கின்றதா என்கின்ற கேள்வியெல்லாம் இலங்கை அரசாங்கம் கேட்டு வருகின்றது. இதனை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளருமான சுமந்திரன் அவர்கள் கடந்த காலத்தில் பதிவு செய்திருந்தார். அதாவது இனப்படுகொலை என்று நாங்கள் சொல்ல முடியாத, அதுக்கான சாட்சியங்கள் எங்களிடம் இல்லை என்று சுமந்திரன் அவர்கள் கூறியிருந்தார். அவர் சுமந்திரன் அவர்கள் கூறியதைத்தான் இன்று தேசிய மக்கள் சக்தியும் கூறுகின்றது, நாமல் ராஜபக்சவும் கூறுகின்றார். ஆகவே இவர்கள் அனைவருமே யார் என்பதை இந்த மக்கள் பார்த்துக் கொள்வார்கள். அதனை கடந்த ஒரு விடயம் கூறப்பட்டு வருகின்றது. தேசிய மக்கள் சக்தி இலங்கை தமிழர்களுக்கு எதிராக செயற்படுகின்றது, தமிழ் வழக்குகளுக்கு தமிழர்களுக்கு எதிராக செயற்படுகின்றது, எங்களிடம் வாக்குகளை வாங்கி எங்களுக்கு எதிராக செயற்படுகின்றது என்கிற குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றது. தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தீர்களே என்று என்ன நடந்தது என்று கேட்கின்றார்கள். உண்மையிலே தேசிய மக்கள் சக்தி தேசிய கட்சி அவர்கள் சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு பிரச்சனை வருகின்ற போது சிங்கள மக்கள், சிங்கள இராணுவம் சிங்களரை காப்பாற்ற முயற்சி எடுக்க வேண்டும் என்றால் சிங்களவர்கள் தான் பெரும்பான்மையான வாக்காளர்கள், அவர்கள் நம்பித்தான் அவர்கள் அரசியலே இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது அவர்களுக்கு சாதகமாக சில விடயங்களை செய்யத்தான் வேணும், விரும்பியோ விரும்பாமலோ. அது ஒரு புறம் இருக்கட்டும். அதற்காக அவர்களுக்கு வாக்களிக்க சொல்லவில்லை, நீங்கள் வாக்களிக்காமல் விடுங்கள், அவர்களை முற்றாக புறக்கணிங்கள், அது எந்தவித கருத்து மாறுபாடும் எனக்கு இல்லை. ஆனால் அதே வேளை அதே கருத்தை, அதாவது அவர்கள் தென்னிலங்கை சேர்ந்தவர்கள் சிங்களவர்களை மையப்படுத்தி தான் அவர்கள் அரசியலே இருக்கின்றது, அவர்கள் எப்படி கலைக்கிறார்கள் என்று கோவித்துக் கொள்ளுங்க, நீங்கள் ஏன் தமிழரசு கட்சியை புறக்கணிக்க வேண்டும் என்று ஒரு காலம் சொல்வதில்லை. இதே கருத்தை இலங்கை அரசாங்கம் சொல்லுகின்ற அதே கருத்தை இதற்கு முதலே சுமந்திரன் அவர்கள் சொல்லி இருக்கிறார். அப்படி இருக்கின்ற போது ஏன் தமிழரசு கட்சியை புறக்கணிக்கவில்லை என்கிற கேள்வி இதில் இருக்கிறது. அப்படி பார்த்தால் தேசிய மக்கள் சக்திக்கும் வாக்களிக்க கூடாது, தமிழரசு கட்சிக்கும் வாக்களிக்க கூடாது, இரண்டு பேரும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். அதுவும் தமிழரசு கட்சி எங்களை மையப்படுத்த செய்கின்ற கட்சியே அப்படி ஒரு கருத்தை முதல் பதிவு செய்திருக்கின்றது என்பதையும் இதில் நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். இவற்றையெல்லாம் கடந்து எதிர்காலத்தில் இலங்கை குட்டிச்சோறாக போகின்றது என்பது தெரிகிறது. அதாவது உள்நாட்டு யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார்கள், அதற்கு பிறகு ஊழலை செய்தார்கள், நாட்டை சுடுகாடு ஆக்கினார்கள், பதவிக்காக ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடத்தினார்கள். இவ்வாறு இவர்கள் இலங்கையை அழித்து விடுவார்கள். இலங்கை என்கின்ற நாடு இருக்குமோ இல்லையோ, இருந்தாலும் சோமாலியா போலதான் இனி வரும் காலத்தில் இருக்கும் என்பதைத்தான் இப்போதே அது அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கின்றது. அப்படியான சூழலில் தான் நாடு போய்கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த நிலையில் தமிழர்கள், அதாவது புலம்பெயர்ந்து சென்று வெளிநாடுகளிலே அவர்கள் முக்கிய பதவிகளுக்குள் வந்து அந்தந்த அரசாங்கங்களை கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக, எங்களுக்கு சாதகமான சூழல்களை அங்கு உருவாக்கக்கூடியவர்களாக எமது இளைஞர்கள், எமது தமிழர்கள் அங்கு மாறி இருக்கின்றார்கள் என்பது பெருமைக்குரிய விடயமாகத்தான் இருக்கின்றது. அவர்கள் பல நாடுகளிலும் அங்கு பதவிகளுக்குள் வந்து அங்கு அரசாங்கங்களை அவர்கள் தம்பசப்படுத்தி அவர்களூடாக எமது பிரச்சனைகளை தெளிவுபடுத்தி அவர்கள் ஒரு விடயத்தினை முன்னோக்கி கொண்டு செல்கின்றார்கள். அதனூடாக பெரும் பயன் ஒன்று எதிர்காலத்திலாவது கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மீண்டும் ஒரு காலம் சந்திக்கின்றேன். நான் நடராஜ் ஜெயகாந்தன்.